இந்த காய்கறிலாம் நம்ம மகிழ்வனத்துலருந்து வந்ததுங்க. ஒரு 4, 5 நாள் தோட்டத்துக்கு யாரும் போகலைங்க. அதனால காய்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் முத்துன மாரி இருக்குங்க. ஆனா வேஸ்ட் ஆகுற அளவுக்குலாம் இல்ல. வெண்டைக்கா வந்து 1 நாள் விட்டு 1 நாள் பறிக்கணுங்க. பறிச்சோம்னா காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், பிஞ்சாவும் இருக்கும். ஆனா இதுல ஒரு 5, 6 காய் வந்து கொஞ்சம் முத்தி இருக்குங்க. அதையும் வந்து நம்ம வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோங்க. நைட்ல வந்து கட் பண்ணி நம்ம தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டோம் அப்டின்னா, காலையில நம்ம அந்த தண்ணிய குடிச்சோம் அப்டின்னா, கொஞ்சம் வளவளப்பா இருக்குங்க. ஆனா வந்து சுகருக்கு நல்லது அப்டின்னு சொல்லுவாங்க. பீர்க்கங்காவும் அப்படிதாங்க. ஒரு நாள் முன்னதாவே பறிச்சிருந்தோம் அப்படின்னா, அது வந்து காய் வந்து நல்லா இருக்குங்க. கிரேவிக்கு, பொரியலுக்குலாம் ரொம்பவே நல்லாருக்கும். இது வந்து கொஞ்சம் காய் முத்துன மாரி இருக்கு. அதனால இத வந்து நாங்க கடைஞ்சுக்குவோங்க. கடைஞ்சோம்னாவும் ரொம்பவே நல்லாருக்குங்க. அது கெலாக்காவும் வந்து சீசன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனா அப்பப்ப ஏதோ அ 10 நாளைக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் காய் வருது. அத வந்து நாங்க வந்து கெலாக்கா சாதம் செஞ்சுக்குவோம். புளிப்பா பிடிக்கிறவங்களுக்கு அது அந்த சாதம் ரொம்ப பிடிக்குங்க. லெமன் ரைஸ் மாரி தாங்க இருக்கும். வாழைப்பூவும் அப்படிதாங்க. ஒரு 4 நாள் முன்னாடியே பறிச்சிருந்தோம்னா, பூக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்குங்க. இப்ப வந்து மடல்லாம் நெறைய விழுந்துருச்சுங்க. அதனால பூ சின்னதா இருக்கு. இருந்தாலும் 3 பூ இருக்கிறனால அதுவே நம்மளுக்கு அதிகம் தான். நீங்க எந்த மாரிலாம் காய அட்ஜஸ்ட் பண்ணி சமைப்பீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்